ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி உளுந்தங்களி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உளுந்தங்களி பண்ணுறதுக்கு 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன், 1/4 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி உளுந்தங்களி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே அலசிடுங்க. உளுந்து, பச்சரிசி, வெந்தயம் இது 3யுமே நல்லா அலசி ஒன்றாவே நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 ஹவர்ஸ் ஊறினா போதும். இது பாருங்கள், இதை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கோங்க. தண்ணியாக இருக்கணும் மாவு, அந்த மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்த இந்த மாவை ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் மாவு ஒட்டி இருந்துச்சு, அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருப்பேன். இதில் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் களி கிண்டும்போது நமக்கு அந்த மாவு நல்லா வெந்து வரும். அதனால் தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது. சில பேர் வெள்ளைப்பாகெல்லாம் இதிலேயே காய்ச்சி இதோட சேர்த்து கிளறுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் களி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. உப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்க்கலை. இதுவே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் மாவு கெட்டியாகும். கொஞ்சம் டைம் ஆக கொஞ்சம் கெட்டியாகும். கெட்டி ஆகிற சமயத்தில் நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிறேன். பாருங்கள், திரும்ப கெட்டியாகும். இப்போ திரும்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருக்குது, அடியில் பிடிக்கிற மாதிரினா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இந்த கிளறதை நிறுத்துனீங்க அப்படின்னா அது பபுள்ஸ்லாம் தெரிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்க, அவ்வளோதாங்க, உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இந்தளவு திக்காக வந்திருக்கு. இதை ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லாவே கெட்டி ஆயிரும். பாருங்கள், இதை களி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நீங்கள் மண்டவெல்லம் கூட போட்டுக்கலாம். இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும் உடம்புல. ரொம்ப நல்லாயிருக்கும். கை கால் வலி இருக்கிறவங்க, சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். இது எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. கட்டாயம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.